ஈரோடு பவானியில் பட்ட பகலில் பெண் அரிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் தகவலை செய்தியாளர் மேகநாதன் வழங்க கேட்கலாம். மேகநாதன், வணக்கம். இந்த கொலை சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். ஈரோடு மாவட்டம் பவானி வர்ணபுரம் 4வது வீதி பகுதியைச் சேர்ந்தவர்கள் நாகராஜ், அவரது மனைவி விஜயா, வயது 38. இந்த தம்பதியினருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். நாகராஜ் பார்த்தோம்னால் அந்தியூர் சாலையில செயல்பட்டு வரக்கூடிய கேஸ் அடுப்பு தயாரிக்கும் வெல்டிங் பற்றை ஒன்றில் வேலை பார்த்து வருகிறார். விஜயா வீட்டில் இருந்து கொண்டு டெய்லரிங் வேலை பார்த்து வருகிறார். இந்த நிலையில நேற்று மதியம் விஜயா தன்னுடைய ஒரு நெருங்கிய உறவினர் ஒருவரிடம் செல்போனில் பேசிக் கொண்டிருந்துள்ளார். மேலும் தனக்கு சிறிய வேலை இருப்பதாகவும் பின்னர் அரை மணி நேரம் கழித்து தொடர்பு கொள்வதாகவும் கூறியுள்ளார். இந்த நிலையில அவர் திரும்ப அரை மணி நேரத்துக்கு பிறகு பல முறை தொடர்பு கொண்ட போது விஜயா செல்போனை எடுக்கவில்லை. இதனால் சந்தேகம் அடைந்த அவரது உறவினர் விஜயாவின் கணவரிடம் செல்போன் மூலமாக தொடர்பு கொண்டு சொன்ன போது வேலை பார்த்து கொண்டிருந்த அவரது கணவர் நாகராஜ் வீட்டிற்கு பார்த்த போது வீட்டின் சமையல் அறையில் கழுத்து, தலை உள்ளிட்ட பகுதிகளில் வெட்டுக்காயங்களுடன் ரத்த வெள்ளத்தில் விஜயா உயிரிழந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளார். இது குறித்து அவர் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு பவானி உட்கோட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ரத்னகுமார் தலைமையிலான போலீசார் அந்த பகுதி முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். தொடர்ந்து தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் காவிரி உள்ளிட்டவர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் அனைத்தும் சேகரிக்கப்பட்டு அக்கம் பக்கம் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வுக்கு உட்படுத்தி அதில் சந்தேகப்படும்படியான நபர்கள் செல்கிறார்கள் என்பது குறித்து பார்த்தபோது ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள பெரிய மோலபாளையம் பகுதியைச் சேர்ந்த மோகன் என்பவர் அதாவது உயிரிழந்த விஜயாவின் கணவர் நாகராஜ் அவருடனே அருகில் உள்ள வேறு ஒரு வெல்டிங் ஒர்க் ஷாப்பில் வேலை செய்யக்கூடிய மோகன் வந்து சென்றதும் அவர் விஜயாவின் வீட்டிற்கு வந்ததும் தெரிய வந்தது. இந்த நிலையில் விஜயாவிடம் இவர் கடந்த 10 வருட காலமாகவே தங்களுடைய பெண் மனைவி மற்றும் பெண் குழந்தைகளுக்கு துணி தைப்பதற்காக அவ்வப்போது கொடுத்து துணிகளை கொடுத்து தைத்து பெற்று செல்வது போன நடவடிக்கைகளாக சென்றதாக கூறப்படும் நிலையில் நேற்று அத்துமீறி தனது காம ஆசையை உட்படுத்தும் விதமாக உல்லாசத்திற்கு அழைத்த போது அதற்கு விஜயா மறுத்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் இதனால் ஆத்திரம் அடைந்த விஜயா வீட்டில் இருந்த மிளகாய் தூளை எடுத்து இவர் மீது போட்ட போது மோகன் மீது வீசுகிறார். இதுல மோகன் ஆத்திரம் அடைந்து தொடர்ந்து அவங்க வீட்டில் இருந்த கிரைண்டரோட கைப்பிடி உள்ளிட்டவைகளை எடுத்து தாக்க முயற்சித்த போது அவர் விஜயாவும் பதிலுக்காக வீட்டில் இருந்த அரிவாள் மனையால் வெட்ட முயன்றார். இதில் ஆத்திரம் அடைந்த மோகன் அரிவாள் மனையை விஜயா கையிலிருந்து பிடுங்கி விஜயா மீது தாக்குதல் நடத்தியதில் விஜயா தலை மற்றும் கழுத்து என பல்வேறு இடங்களில் காயமடைந்த ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக துடிதுடித்து இருந்துள்ளார். இந்த நிலையில மோகனை அவர் வேலை செய்து கொண்டிருந்த பட்டறையில் நேற்று சுமார் அந்த கொலை சம்பவம் நிகழ்ந்து 2 மணி நேரத்திற்கு பிறகாக பவானி போலீசார் பிடித்து தற்பொழுது வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இன்று மாலை அவர் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு பின்பு சிறையில் அடைக்கப்படுவார். தொடர்ந்து அந்த உடலை பிரேத பரிசோதனைக்காக பெருந்துறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பவானி போலீசார் உடற்கூறாய்வுக்கு பின்னர் அவருடைய உறவினரிடம் உயிரிழந்த விஜயாவின் உடலை ஒப்படைக்க உள்ளனர். இந்த சம்பவம் ஈரோட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி மேகநாதன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.